இது உள்ளுக்கு செஞ்சது மற்ற பிளேட்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரன் பாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கிட்ட தான் நிற்கிறேன். இதில் குறிப்பாக எங்கே நிற்கிறேன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பொற்பதி ரோட்டுக்கு பக்கத்துலாம் நிற்கிறேன். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பொற்பதி ரோடு அந்த கஜன் ஹோல் கழிஞ்சு இங்கே மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போயிருக்குள்ள இடைக்குள்ளே ஒரு கடை ஒன்று திறந்துருக்கிறேன். இந்த ராரே மோல்ன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே மரக்கறி கடை இருக்குது, கெஃபே இருக்குது, உள்ளுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, மேலே மச்சக்கடை இருக்குது, அதுக்கு மேலே கல்யாண மண்டபம் இருக்குது, அதோட தங்குமிட விடுதிகளும் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வாங்க நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நான் வெளியில் இருந்து சொன்ன மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா கெஃபே ஒன்று இருக்குது, இதுதான். மற்றது ரெஸ்டாரண்ட் ரெண்டு இருக்குது, ஒன்று சைவம் ஒன்று மச்சம், வெட்டிங் ஹால், சூப்பர் மார்க்கெட், மற்றது ரூம்ஸ் இருக்குது. வாங்க உள்ளே போவோம். நல்ல பெரிய இடம் வந்து கஃபேல பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் இருக்குது, சலாட் ஐட்டங்கள் இருக்குது, ஐஸ்கிரீம், மற்றது ஃப்ரூட் ஜூஸுகள் இருக்குது, கேக் ஐட்டங்கள் கொஞ்சம் இருக்குது, மற்றது வேறு ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குது, இந்த டோனட்ஸ், வேறு பிஸ்கட், அதோட சேவரி ஐட்டங்களில் இந்த சமோசா, வடை, மற்ற ரோல்ஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இங்கே இந்த சாப்பாடு இடம் போடுற இது கெஃபேக்குரியது. இப்போ இங்கால சைவ சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இப்போ இது சைவ ரெஸ்டாரண்ட்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இடம் ஒன்று தான். நாங்கள் இங்கே வந்தது இன்றைக்கு புதன்கிழமை. என்னால் இன்றைக்கு சைவம் சாப்பிடல. ஏன்னா வீட்டில் 4 நாளைக்கு சைவம், திங்கள் புதன் மற்றது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மச்சம். அதால் இன்றைக்கு புதன்கிழமை மச்சம் தான் சாப்பிட போகிறேன். நாங்கள் மேலே போய் பார்ப்போம் சாப்பாடு என்ன இருக்குன்னு சொல்லி. அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட்டையும் சும்மா காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கேயும் இருக்கிற இடம் இதுவும் வந்து கெஃபேக்குரியது தான். இப்போ கிட்டடியில் தான் இது திறந்தது. ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கு. முதலாவது மாடியில் எங்களோட மச்சா கடை இருக்குது. வாங்க நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில். இதுவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 குடும்பமாவது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடம் தான். பாருங்க, நல்ல பெரிய ஸ்பேஸ் உண்டு. அதோட அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி ஒரு இடம் வச்சிருக்கிறேன். இது இங்காலையும் போகுது பாருங்க. இதுக்குள்ளே இப்போ நீங்கள் குழந்தை பிள்ளைகளோட வரீங்க இருந்தால் அவையே இதுக்குள்ளே விட்டு விட்டிங்கன்னா தங்களோட வாடு விளையாடி கொண்டிருப்பினோம். நீங்களும் பார்த்து கொண்டிருக்கலாம் இல்லை சாப்பிட்டு கொண்டு. இங்கால மெனு இருக்கா பார்ப்போம். நாங்கள் ராரே நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். இப்போ வேண்டாம் கீழே இருக்கிறது வெஜ் ரெஸ்டாரண்ட்.
முதல் காட்டினது. இப்போ இது இந்தியனும் சைனீஸ் ஐட்டங்களும் இங்கே இருக்குது. முன்னூறு பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் அதில் இருக்குது. மற்றது பட்டர் சிக்கன் நானோடு இருக்குது, சிக்கன் டிக்கா மசாலா, மற்றது கிரில்டு ஐட்டம், நான் ஐட்டம். நான் சொன்ன மாதிரி அந்த சைனீஸ் மற்றது இந்தியன் ஐட்டம் தான் அதிகமாக இருக்குது. மற்ற பிரியாணி இருக்குது, அதோட கொத்து ரொட்டி அதிலும் இருக்குது. இங்கே சலாட் ஐட்டங்களும் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றது ஜூஸ் பார் இருக்குது. இங்கேலையும் ஜூஸ் தான். எவ்வளோ இப்போ இங்கே நீங்கள் மெயினாக எடுக்கிறேன்டா கொத்து ரைஸ் அதில் சாப்பிட போகிறீங்கன்னா வரலாம். கேம்பஸுக்கிட்டே இருக்கிறாங்களுக்கு இன்னும் ஈஸி, பக்கத்தில் டக்குன்னு வந்துட்டு போகலாம். இது திறந்த ஒரு மாதமும் இல்லை, போன மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி அப்படி உன்னிகிருஷ்ணன் நாட்கள் எல்லாம் வந்து நிகழ்ச்சி ஒன்று செஞ்சுருந்தவே. அதுக்கு அப்போக்குள்ள தெரிய வந்தால் நான் கொழும்புல இருந்தேன். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்திருக்கிறேன். சரி வாங்க சாப்பாடு எப்படி இருக்கிற சொல்லி பார்ப்போம். Okay guys, new order. 1 portion naan, 1 tandoori chicken, 1 biryani, 1 seafood fried rice. Okay. Yes. Okay. முதல் தரமாக கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்குறேன். நல்லா இருக்குது. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் தந்தூரி சிக்கனும் நானும் செய்ய போகிறாரு.
பக்கத்தில் இருக்கிற செஃப் சவுத் இந்தியன் பிரியாணி செய்ய போகிறாரு. வாங்க நாங்கள் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி. பாருங்க, தம் போட்டபடி இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிரியாணி சூடுறங்க கூடாண்டு கீழே அடுப்பு மூட்டினபடியே இருக்கு. இதுல தண்டூரி போட்டிருக்கு பாருங்க. இந்த செஃப் தான் தந்தூரி செய்யறாரு. இப்ப செஃப் பட்டர் நான் செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ இன்னொரு செஃப் செட்டிநாடு சிக்கன் செஞ்சு கொண்டிருக்கார் பாருங்க. கிச்சன் எவ்வளவு பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றாங்க. ஒருத்தர் வந்து பிரியாணி செய்கிறார், ஒருத்தர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறார், இன்னொருத்தர் செட்டிநாடு சிக்கன் செய்து கொண்டிருக்கார். இன்னொரு செஃப் வந்து தண்டூரியும் நானும் செஞ்சு கொண்டிருக்கேன். வாங்க, இது ஒரு எனக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, உங்களுக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாங்க நான் செய்கிறத பார்க்கலாம். நான் எப்படி செய்வதுன்னு பாருங்க. உள்ள பாருங்க, நல்ல டனல் வந்து ஒன்று இருக்கு. இந்த சைட்ல வச்ச உடனே கொஞ்சத்துலயே பொங்க ஒழிக்குது பாத்தீங்களா வச்ச உடனே. இப்போ கார்லிக் நான் செய்தாச்சு. இது கார்லிக் நான். முதல் செஞ்சது பட்டர் நான், இது கார்லிக் நான்.
இப்போ நாங்கள் முதலாவது சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது உள்ளுக்கு செஞ்சது மற்ற பிளேட்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதோட சில்லி பேஸ்ட்டும் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வடிவா இறால் எல்லாம் போட்டிருக்கணும். இங்கே பாருங்க, மேலேயே கார்னிஷ் பண்ணி பார்த்துருப்பீங்க 4-5 இறால் துண்டு போட்டவே. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸுக்குள்ளேயும் இறால் போட்டு வந்தது. சில்லி பேஸ்ட்டோட சாப்பிடாம நல்லா இருக்கு. சில்லி பேஸ்ட் நல்லா இல்லாட்டி சேர்த்து சாப்பிடல ஃப்ரைட் ரைஸையும் மோசமாக்கி விட்டுரும். அதாவது நீங்கள் சமைக்க பார்த்துருப்பீங்க, நிறைய சீசனிங் மற்றது அந்த சோஸுகள் எல்லாம் போட்டு வடிவாத்தான் செஞ்சது. வந்தீங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்க. சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் 1450 ரூபா. மற்ற சிக்கன் கொத்தண்டோட பண்ணாங்க 1200 ரூபா. அது ஆனால் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு மோல் மாதிரி, அதாவது சின்ன மோல் மாதிரி கீழே 2 கேஃபே, சைவ கடை, மேலே மச்ச கடை எல்லாம் ஒரு கடையாக இருக்கிறது. இதுதான் முதல் தரம். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது எல்லாம். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு போய் பார்த்த இடங்கள் மாதிரி மாறுது இப்போ யாழ்ப்பாணத்தையும். நல்ல அப்படி வரையில ஏன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி ஏன்னா 2 கடை இருக்குதா, 2-3 சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது, 4 கடை ஒரு இடத்துலையே. இப்போ அதுக்குள்ளேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். குழம்பு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இதில் வச்சுருங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் தனியாக எடுக்கிறத விட அதோட எடுக்கிற இந்த சில்லி பேஸ்ட் மேட்ட குழம்புல தான் மொத்தம் டேஸ்ட்டே இருக்குது. ஏன்னா தனியாக சாப்பிடல சில நேரம் பிளாண்டாக இருக்குன்னு விட்டு சாப்பிட மாட்டோம். அதோட இந்த குழம்பு சில்லி பேஸ்ட் விட்டு சாப்பிடலாம். அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். குழம்போடு சாப்பிடுவோம் அப்படி இருக்குன்னு. ஓரளவு உரைப்பான குழம்பு தான். ஆனால் இப்போ இது கொமனான ஒரு குழம்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சீ ஃபுட் எடுக்கிறவன்னா அந்த இறால் குழம்பு, மீன் குழம்பு அப்படின்னு இல்லை. இது ஒரு கொமனான குழம்பு. சிக்கனுக்கும் சாப்பிடலாம், சீ ஃபுட்டுக்கும் சாப்பிடலாம். டீசெண்டான ஒரு டேஸ்ட் தான் இருக்குது. குவான்டிட்டியும் பார்த்து நீங்கள் நல்ல நிறைய தான் போட்டவே. அடுத்து நான் கொத்த சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ சிக்கன் கொத்தோடு வந்தால் அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ சிக்கன் கொத்தோடு வந்தால் அதையும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. சிக்கன் கொத்து செய்கிறது நான் வீடியோ எடுக்கல. சிக்கன் கொத்து கொஞ்சமாக எடுப்பேன். சுடு புகை வருது பாருங்க. அதுக்குள்ளே இப்போ சிக்கன் அதெல்லாம் வெட்டி வச்சது உங்களுக்கு காட்டினானே, அந்த ரைஸு கொத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டி தனியாக வச்சிருக்கேன். இது ட்ரை ரொட்டி கொத்து தான். இந்த கொத்துலேயே
சிலது கொஞ்சம் சொஃப்டாக இருக்கும், சிலது நல்ல ட்ரையான ரொட்டியில் போட்டு செய்வேன், சிலது கொஞ்சம் குழஞ்சி போயிடும். இந்த சாப்பிடக்கூடியதுல இந்த சொஃப்டாக செய்கிறதும் ட்ரையாக இருப்பாங்க. ஒரு சில கடையில், இந்தியா கடையில் நல்ல சொஃப்டாக செய்யணும் கொத்து ரொட்டி. அப்படி ஒரு சில கடையெல்லாம் இருக்கீங்க. நான் அப்படி சாப்பிட்டு இருந்தேன்னா ஜூனியர் கும்பனால் சாப்பிட்ருக்கேன், நிறைய இன்னொரு கடையில் சாப்பிட்ருக்கேன். இது நார்மலாக மற்ற இடங்களில் போடுற மாதிரி ஒரு கொத்து தான். ஓகே, இது ஒரு டீசெண்டான டேஸ்ட் தான், மசாலா கூட இல்லாமல் ஓகேயா. ஸோ இதோட சில்லி பேஸ்ட்டையும் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்பூனோடைய வச்சு சாப்பிட்ருக்கலாம். போக்கில் எடுக்கிறாண்டு போட்டு எல்லாத்தையும் கொட்டி கொண்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான், ரைஸோ கொத்தோ உங்களுக்கு சாப்பிட்டே போர் அடிக்கிறதுனா சைடில் இந்த சில்லி பேஸ்ட் இல்லாட்டி குழம்பு நல்லா இருந்தால் தான் நாங்கள் தொடர்ந்து நல்லா இருக்குது. இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து சில்லி பேஸ்ட்டோ குழம்பு இல்லாமல் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. கொத்து கொஞ்சம் சில்லி பேஸ்ட் போட்டால் தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குது. நார்மலாகவே கொத்துக்கு குழம்பு இல்லாட்டி சில்லி பேஸ்ட்டு, குழம்பு இல்லாட்டி சோஸ் இருந்தால் தான் கடையில் சாப்பிட்றது. ரைஸுக்குன்னா 10க்கு 9 கொடுப்பேன், கொத்துக்கு 10க்கு 7 கொடுப்பேன். நீங்களும் வந்தால் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லொக்கேஷன் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். வேறு எங்கே உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் இருக்குது, அதே மாதிரி நான் கொழும்பு போகிற நாளைக்கு இப்போ கொழும்புல உங்களுக்கு காட்டுறதுக்கு ஏதாவது இடங்கள் வேணுமென்னு சொன்னால் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். நன்றி, வணக்கம்.